நாம் அவருடைய வாரிசுகளாக, அவருடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவதுதான் மீட்பு பெறும் நிலை. எனவே இது எங்கிருந்து எடுக்கிறோம் என்றால், இந்த உணர்தல் என்று பார்த்து கொண்டிருந்தோம் மத்தேயு 13வது அதிகாரத்தில். அந்த உணர்வில் என்ன உணர்வு வேண்டும் என்றால், ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், அதாவது நம்முடைய இவ்வுலக பெற்றோர்களை பார்த்து அவர்களிடம் காட்டக்கூடிய பாச உணர்வு, பற்று என்று காலையில் பார்த்தோம் அல்லவா, அந்த தந்தையிடம் காட்டக்கூடிய பற்று என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, அதை நாம் இங்கே உணர்ந்து பார்க்கிறோம். அந்த உணர்வு பெற்ற பின் எனக்கு அந்த உணர்வு பிடித்திருந்தால் அந்த உண்மையான தந்தையை நோக்கி அதை கேட்கிறோம். நிலையாக ஒரு தந்தை எனக்கு வேண்டும், அந்த உணர்வு உள்ளவன் நான் என்று நான் நிரூபித்து காட்டிவிட்டால் நான் கடவுளை நேசிப்பவன். அதை இங்கே பார்க்கிறோம். இந்த உணர்தல் எங்கன்னா, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இல்லையா? அப்ப இந்த உணர்வு இல்லாதவர்களை அவர் குணமாக்காமல் வைத்திருக்கிறார். அதை மேற்கொண்டு இதை முடித்து விடுவோம். 239. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை வருகிறது. என்னன்னா, but this experience also tells us that human parents are fallible and can disfigure the face of fatherhood and motherhood. பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கும் தந்தையும் அன்னையும், தந்தையும் தாயும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஃபாலபிள் பேரண்ட்ஸ். ஃபாலபிள்னா அது இந்த இன்ஃபாலபிளுக்கு வலுவா வரம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அதுலேருந்து எடுத்துக்கிற மொழிபெயர்ப்பு செய்தால் வலுவக்கூடியவர்கள். இந்த உலக தாய் தந்தை, இன்னும் நம்முடைய உண்மையான தாய் தந்தை எடுத்துங்க, தந்தை ஆகிய கடவுள் இருக்கிறார் அல்லவா, அவர் வலுவாதவர், இன்ஃபாலபிள். அப்புறம் இது வலுவும் குணம் மண்ணுலக பெற்றோருக்கு இருப்பதால் அவர்கள் they can disfigure the face of fatherhood and motherhood. இங்கே உள்ள தாய் தந்தை குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பதால் சில நேரங்களில் அந்த தாய்மைன்னா அது தந்தையின் தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாதர்ஹுட். அப்போ அதை டிஸ்ஃபிகர், அது கெடுக்க வாய்ப்பு உள்ளது இங்கே உள்ளவர். ஆனால் அங்கே உள்ள கடவுள், அங்கே உள்ள தந்தை, உண்மையான தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையான உணர்வு உள்ளவர், நம்மிடம் உண்மையான அன்பு காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். We ought to therefore recall that God transcends the human distinction between the sexes. இது நமக்கு தேவையில்லை, இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த ஃபெமினிசம் அதெல்லாம் அதுக்கு யூஸ் ஆகலாம். He is neither man nor woman, he is God. He also transcends human fatherhood and motherhood, although he is their original standard. No one is father as God is father. இது சொல்லதான் அவ்வளோ நேரம் வாசித்தோம். ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன்னா, இங்கே உள்ளவர்கள் எல்லாம் நமது தந்தைகள் அல்ல, நமது தாயும் அல்ல. உண்மையான தந்தை தந்தையாகிய கடவுள், உண்மையான தாய் என்பது அன்னை மரியாள். இதுதான் சிசிசி 239 மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லைன்னா கூட
கடவுள் என்ன செய்கிறார் என்றால் குணமாக்காமல் விட்டுவிடுகிறார். பாருங்க, மனிதர் முன் வாழ்வும் சாபம் வைக்கப்பட்டுள்ளது என்று வாசித்து காட்டினோம் அல்லவா? அந்த நிலை நமக்கு உண்டு. ஆனால் அந்த நிலையில் நான் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்றால் கடவுள் என்னை குணப்படுத்த வேண்டும். அப்போ கடவுள் என்னை குணப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கு இந்த தந்தை என்ற உணர்வு இருக்க வேண்டும். கடவுள் நம்முடைய தந்தை என்ற உணர்வு இருந்தால் அவர் என்ன செய்கிறார் என்றால் என்னை குணப்படுத்துகிறார். எனக்கு குணப்படுத்துகிறார்னா எனக்கு மருந்து தருகிறார். எப்படி தருகிறார்? புரிதல் கொடுத்து.